ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தலைவர் 171 படத்தை பற்றின ஒரு மாசான அப்டேட் வெளிவந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் கொஞ்ச நாள் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் டோட்டலாக படத்தோட ஷூட்டிங்லாம் கம்ப்ளீட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கிடையில் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களோட டைரக்ஷனில் தலைவர் 171 படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படத்துக்கான ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா வெளியாகி ரசிகர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. படத்தோட டைட்டில் டீசர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22க்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஒரு டைட்டில் டீசருக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும், அந்த ஒரு டீசரை ஏப்ரல் 22 அன்னைக்கு 6 o'clock ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு மாஃபியாவை பேஸ் பண்ணி தான் உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரியும் தகவல்லாம் வெளிவந்துட்டு இருக்கு. இந்த படத்தோட டீசர் வெளியானாலே தெரிஞ்சிடும் படத்தோட டைட்டிலை வச்சு இந்த படம் எந்த மாதிரியான ஸ்டோரியை பேஸ் பண்ணி உருவாக போகுது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் லோகேஷோட சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வருதா இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய தனி யூனிவர்ஸில் வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள், தலைவர் 171 படம் லோகேஷோட சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வந்தால் நல்லா இருக்குமா இல்லை தனி யூனிவர்ஸில் வந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.